ரீசெண்டாக தாங்க நான் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். சுகர் உள்ளவங்களுக்கு தாகம் அதிகமாக இருக்குமா. இதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாடி இன்சுலின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணோம். இது பிளட்டில் இருக்கிற சுகர், அதாவது குளுக்கோஸை செல்ஸுக்குள்ளே அனுப்போம். செல்ஸ் இந்த குளுக்கோஸை வச்சு நம்ம பாடிக்கு தேவையான எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணும். சில பேருக்கு அவங்க இம்யூன் சிஸ்டம் தவறுதலாக இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ணுற செல்ஸை அழிச்சிடும். அதனால் பிளட்டில் குளுக்கோஸோட லெவல் அதிகமாகும். இந்த கண்டிஷனுக்கு பேர் டைப் 1 டயபெட்டிஸ். டைப் 2ல் பார்த்தீங்கன்னா செல்ஸ் ஒழுங்காக இன்சுலினுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாது. ஸோ இன்சுலினால் குளுக்கோஸை செல்ஸுக்குள்ளே அனுப்ப முடியாது. இதனாலையும் பிளட்டில் குளுக்கோஸோட லெவல் அதிகமாகும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கிட்னி 24/7 பிளட்டை ஃபில்ட்ரு பண்ணி வேஸ்ட்டை யூரினாக வெளியில் அனுப்போம். நார்மல் கண்டிஷன் அப்போ இந்த ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸில் பாடிக்கு தேவையான எல்லாத்தையும் லைக் குளுக்கோஸ், நியூட்ரிஷன்ஸை கிட்னி ரீஅப்சர்வ் பண்ணிக்கும். ஆனால் டயபெட்டிஸ் இருக்க பீப்புள் கண்ட்ரோலாக இல்லாமல் இருந்தாங்கன்னா பிளட்டில் குளுக்கோஸோட லெவல் அதிகமாகிட்டே போகும். கிட்னியும் ஒரு லிமிட் வரைக்கும் தான் குளுக்கோஸை ரீஅப்சர்வ் பண்ணும். பேலன்ஸ் இருக்க குளுக்கோஸை கிட்னி வேஸ்ட்டுன்னு நினச்சி யூரின் ப்ராசஸுக்கு அனுப்பிச்சிடும். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா குளுக்கோஸ் ஆஸ்மோட்டிக் எஃபெக்ட்னால பாடியில் இருக்கிற வாட்டரை புல் பண்ணும். இந்த ப்ராசஸுக்கு பேர் ஆஸ்மோட்டிக் டையூரிசிஸ். இதனால் யூரினோட ப்ரொடக்ஷன் அதிகமாகும். ஸோ அடிக்கடி ரெஸ்ட் ரூம் போவாங்க. அண்ட் ஒரு வாட்டி போகும்போதும் அதிக அளவு யூரின் வெளியேறும். இந்த கண்டிஷனுக்கு பேர் பாலியூரியா. இப்படி வாட்டர் கண்டென்ட் லாஸ் ஆகிறதுனால நம்ம பாடி டீஹைட்ரேட் ஆகும். இதை சரி செய்ய பிரெயின் நமக்கு சிக்னல் கொடுக்கும். இந்த சிக்னல் தான் தாகம். அவ்வளோதாங்க, இதான் கண்டென்ட்டு. யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல்.